பொய் வழக்கிலிருந்து தம்பியை விடுவிக்க கோரி நடுக்காவேரி காவல் நிலையம் சென்ற தங்களை சாதி பெயரை திட்டியதால் விஷம் அருந்தியதாக பாதிக்கப்பட்ட மேனகா கூறியுள்ளார். விஷம் குடித்ததால் உயிரிழந்த கிருத்திகாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு உறவினர்கள் குவிந்துள்ளதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரம் என்ன ராஜா? வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி அரசமரத்தில் வசித்து வருபவர் தினேஷ். இவர் நேற்று காலை அதாவது அந்த பகுதியில் கத்தியை காட்டி மிரட்டி வருவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலை அடுத்து அவரை காவல்துறையினர் நடுக்காவேரி காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இதனை அறிந்த தினேசனுடைய சகோதரிகள் கீர்த்திகா மற்றும் மேனகா இருவரும் காவல் நிலையம் சென்று தனது தம்பி பொய் வழக்கு போட்டு அழைத்து வந்திருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் அவர்கள் முறையிட்டிருக்கிறார். அப்பொழுது காவல் நிலையத்தில் இருந்த காவல் ஆய்வாளரும் அங்கு உள்ள காவலர்களும் பெண் காவலர்களும் அந்த கீர்த்திகாவையும் மேனகாவையும் அவருடைய சாதி பெயரை சொல்லி திட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அதாவது அனைவரும் மத்தியிலும் தன்னை திட்டியதால் அவமானம் அடைந்ததாக கருதி அவர்கள் இருவரும் காவல் நிலைய வாயிலில் விஷம் அருந்திருக்கிறார்கள். விஷம் அருந்தியவுடன் அவர்களை உடனடியாக மீட்க முயற்சித்தும் காவல் ஆய்வாளர் அங்கு 3 காவல் வாகனம் இருந்தும் அவர்களை உடனடியாக அழைத்துச் செல்ல எந்த ஏற்பாடும் செய்யாமல் காலம் தாழ்த்தியதால் உறவினர்களை அவர்களை இருசக்கர வாகனத்தில் வைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சிகிச்சையில் சேர்த்தனர். சிகிச்சையில் பலனின்றி இன்று காலை கீர்த்திகா மரணமடைந்திருக்கிறார். மேனகா உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் அவருடைய உடலை வாங்க அதாவது அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் அதாவது நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் சர்மிளா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து அவர்களது உறவினர்கள் அந்த அவர் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பாமல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் அங்கு உறவினர்கள் ஏராளமானவர்கள் மருத்துவமனை வாயில் முன்பு திரண்டு இருப்பதால் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்கு ஏராளமான போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.